கிரெடிட் கார்டு வச்சு ஒரு பேமெண்ட் பண்ணேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் 2 தடவை பேமெண்ட் பண்ணியிருக்கேங்கிறத. அவங்க லிட்டரலி முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இதுங்க மேல ஐடி டாக்ஸ் ரேட் எல்லாம் போச்சு அப்படின்னாலும் நம்ம சேனல்ல நிறைய ஸ்டாக்ஸ் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்டாக் ரொம்பவே ஸ்பெஷல். இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க சாதாரண சைக்கிள் கம்பெனியா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்டோமொபைல் பண்றதுல 2 வீலர் செக்மெண்ட்ல வேர்ல்டுலயே செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கிற ஸ்டாக் ஆட்டோமொபைல் உலகத்துல ஹீரோவான ஹீரோ மோட்டார் கார்ப் கம்பெனி தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க கிட்ட எந்த ஒரு சூப்பர் பைக்குமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எய்சர் கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு இருக்கிற மாதிரி, பஜாஜ் கிட்ட ஒரு பல்சர் இருக்கிற மாதிரி, ஈவன் கேடிஎம் டியூக் இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட ஸ்பெஷல் பைக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எந்த சூப்பர் பைக்குமே இல்லாம வெறும் ஸ்பிளெண்டர் மாதிரி வண்டியை வச்சு எப்படி 30% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இவங்க பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும், இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பலாமா, இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஸ்டாக்கை வாங்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தே இல்லாத கம்பெனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பைக்ஸ் பெருசா மார்க்கெட்ல ஜெயிக்கல. ஸ்டில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஆட்டோ மேனுஃபேக்சர் பண்றது மூலமா வளர்ந்தது இல்ல, இவங்க பிசினஸ் அக்வயர் பண்றது மூலமாவே வளர்ந்த ஒரு கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் அப்படிங்கிற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ 2 வீலர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இவங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில ஆல்ரெடி 40% மேல ஓனர்ஷிப் இந்த ஹீரோ மோட்டார் கப் தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே இந்த ஏத்தரை இந்த ஹீரோ மோட்டார் கப் முழுங்கிடுவாங்க. இந்த கம்பெனி ஹோண்டா கூட ஜேவி போட்டு ஹீரோ ஹோண்டா தான் ஆரம்பிச்சாங்க. அந்த அவங்களுடைய நோக்கமுமே ஹோண்டா கிட்ட இருந்து எப்படி பிசினஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிறது தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்னு கத்துக்கிறதுக்கு பதிலாக பிசினஸ் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்ல என்னதான் இருந்தாலும் ஏத்தரை முழுங்கின மாதிரி அடுத்து இன்னொரு கம்பெனி கூட ஜேவி போட்டிருக்காங்க. அதுதான் ஹார்லி டேவிட்சன் கம்பெனி கூட. இதனாலேயே எய்ச்சர் ஷேர்ஸ் பயங்கரமா கீழே வந்துச்சு. ஏன்னா ஹார்லி டேவிட்சன் ஹீரோ போட்டுக்கிற இந்த கொலாப் மூலமா இந்தியாவில் அதிகமா ஹார்லி டேவிட்சன் புல்லட் காம்படிஷனா வரும் அப்படிங்கிறதுல இந்த கம்பெனி விடா இவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நல்லா ஒர்க் ஆகக்கூடிய கம்பெனிஸை முழுங்கிறது மூலமாவே அக்வயர் பண்ணி அவங்க பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றதை விட. இதை தவிர இவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸ் மூலமா இவங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எம்சிஎல் அமெரிக்கா, ஹெச்எம்சிஎல் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஹெச்எம்சிஎல் கொலம்பியா சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்கள்ல இவங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாலர் இன்கமுமே இந்த கம்பெனிக்கு ஓரளவு வந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு இவி செக்மெண்ட்ல நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தோடையும் முக்கியமான கம்பெனி 2 இருக்கு. ஒன்னு ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹீரோ ஃபின்கார்ப் லிமிடெட். இந்த ஹீரோ ஃபின்கார்ப் லிமிடெட் சீக்கிரமாவே ஐபிஓல வரப்போகுது. அண்ட் இந்த ஹீரோட சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தான் ரியாலிட்டி. ஏன்னா ஹீரோ ஃபின்கார்ப் லிமிடெட் ஏகப்பட்ட லோன்ஸை என்பிஎஃப்சி மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி கூடவே ஏத்தர் எனர்ஜி, ஏத்தர் பேட்டரிஸ் அண்ட் ஈவன் விடா மாதிரியான பல ஐபிஓஸ் லான்ச் ஆகும்போது இந்த கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி என்னதான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரா இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பிசினஸ் கிட்டத்தட்ட ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி நல்ல ஆட்டோமொபைல் பண்ணக்கூடிய கம்பெனிஸை விலைக்கு வாங்குறதுல தான் உங்களுடைய பிசினஸே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியுமே இவி நோக்கி தான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க ஆல்ரெடி இவில ஃபேமஸா இருக்கக்கூடிய 2 பிராண்ட்ஸ் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸை ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாலையும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டாலர் இன்கம் இன்னுமே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கம்பெனி வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொமோட்டர் அனலைசிஸ் நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிய வைக்கிறேன். இது ஒரு பெய்ட் ஸ்பான்சர்ஷிப்லாம் இல்லை, எனக்கு ஜஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ரீசெண்டா சீப் அண்ட் பெஸ்ட்னு ஒரு சலூனுக்கு போயிருந்தேன். அங்கே கிரெடிட் கார்டு வச்சு ஒரு பேமெண்ட் பண்ணேன். பட் அந்த பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நான் அகைன் இன்னொரு வாட்டி நார்மல் யூபிஐல பேமெண்ட் பண்ணிட்டேன். பட் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் 2 தடவை பேமெண்ட் பண்ணியிருக்கேங்கிறத. அண்ட் இதை நான் பார்த்தது 1 வீக் அப்புறமா எக்ஸ்பென்ஸ் போடும்போது. ஸோ நான் ஒரு 1 வீக் அப்புறம் அதே கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் டபுள் டைம் பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு காசு திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க லிட்டரலி முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், செக் பண்ணிட்டு எனக்கு வரலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க செக் பண்ணிட்டு கஸ்டமர் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணாங்க. இதுதான் ஒரு குட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அழகு. இதே மாதிரி ஹீரோ மோட்டார் காப்போட ப்ரொமோட்டர்ஸ் பவன் முஞ்சால் அப்படிங்கிறவர் ஒரு ரீசனபிளி மாரல் ப்ரொமோட்டர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மேல ஐடி டாக்ஸ் ரேட் எல்லாம் போச்சு அப்படின்னாலும் ஸ்டில் எந்த ஐடியுமே இவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணல. ஏன்னா இவங்க மாரலி ஒரு குட் ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிசினஸ் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு. ப்ரொமோட்டர் மேல பிரச்சனை இல்லை, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்குள்ள போயிட்டு இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 84,000 crores இருக்கு, விச் இஸ் அ ஹியூஜ் லார்ஜ் கேப் கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் பிரைஸ் இதுதான் இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளமா இருக்கு, 4,200 rupeesல இருக்கு. ஸோ ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப அதிகமா தெரியுது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த கம்பெனியை வாங்க மாட்டாங்க. பட் பிரைஸ் மட்டும் தான் முக்கியமான இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் பி ரேஷியோ வச்சு வேல்யூவேஷன் பற்றி தான் நம்ம ஒரு கம்பெனியை டிசைட் பண்ணணும்.
அதுல இந்த கம்பெனியோட ஸ்டாக் PE ரேஷியோ வெறும் 20.6 தான் இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ் இவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ இதே உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா Eicher 31 அப்படிங்கிற PE ரேஷியோல இருக்காங்க அண்ட் TVS 60 PE ரேஷியோல இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா தான் தெரியுது. பட் இவங்களோட கம்மியா வேல்யூவேஷன் இருக்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ். ஆனா அவங்க எந்த வகையிலுமே டூ வீலர் பண்ணல. ஸோ அவங்களும் இவங்களையும் கம்பேர் பண்ணாங்க வெறும் டூ வீலர் மார்க்கெட்ல பார்த்தோம்னா இவங்க தான் கண்டிப்பா அண்டர் வேல்யூடா தான் தெரியுறாங்க. அடுத்தது இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ ஒண்ணுமே 2ல தான் இருக்கு. ஸோ ஸ்டாக் பிரைஸ் 4000 இருந்தாலும் ஃபேஸ் வேல்யூ குறைச்சு ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பிரைஸ்ல ஒரு கெயின் கிடைக்கும். ப்ரொமோட்டர்ஸ் 34% ஸ்டேக் ஹோல்ட் பண்றாங்க, 0% பிளெஜ். ஸோ அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 0.03 இருக்கு. அதாவது வெறும் 588 கோடிக்கு டெட் வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய ரிசர்வ்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா 18,900 கோடிக்கு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க நினைச்சாங்கன்னா இப்பயே இந்த டெட்டை பே ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஜஸ்ட் சில டாக்ஸ் பர்பஸ்க்காக இந்த டெட்டை வேணா வாங்கி வச்சிருக்கலாம். இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 4,900 crores கேஷ் ஃப்ளோ இருக்கு, விச் இஸ் ஹெவிலி ஹை தென் அதர் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் FII செப்டம்பர் 2023 26% இருந்த அவங்களுடைய ஸ்டேக்கை இப்போ 29.59% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. FII ஸ்டேக்குமே இந்த கம்பெனியில் அதிகமாக வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாக போகுது. DIIமே 26.94% ஸ்டேக்கை இங்கே வச்சிருக்காங்க. பப்ளிக் கையில் வெறும் 8.72% ஆஃப் ஸ்டேக் தான் இருக்கு, விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த கம்பெனி ஆளுங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வேல்யூவேஷன்லாம் நமக்கு கிடைக்குது. பட் இந்த கம்பெனியை நம்ம முக்கியமாக வாங்க போகிறது ஹீரோ மோட்டார் காப்பை வாங்குறதுக்காக கிடையாது. இன்ஸ்டன்ட் அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் IPOஸ்ல நமக்கு அதிகமான அட்வான்டேஜ் இந்த ஹீரோ மோட்டார் காப் மூலமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏத்தரா இருக்கட்டும், ஹீரோ ஃபின்காப்பா இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையுமே நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த கம்பெனியை வாங்கினேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு ரீசனபிள் ரேட்ல இது கிடைக்குது. இன்னுமே கொஞ்சம் கீழே விழுந்தா இன்னுமே அண்டர் வேல்யூடா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நீங்க இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டாரோட அனாலிசிஸை கம்ப்ளீட்டா பண்ணி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை நான் இங்க லிங்க் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க உங்க டிசிஷன் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் a great day. Witness.